வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக் கிளாஸ் 6th 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எக்ஸசைஸ் 10.1 11th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ 11th சம் பாருங்கள். டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பால்ஸ் டு த நம்பர் ஆஃப் பேட்ஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பால்ஸ் பேட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோவில் எழுதணும். இப்போ பாருங்கள், பால்ஸையும் பேட்ஸையும் தான் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. பால்ஸு தென் பேட்ஸு. பால்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5 இருக்குது. ஸோ ரேஷியோ எழுதுவோம் 5. பேட் 3. ஸோ ஈஸ்ட்டு 3. அவ்வளோதான். இது இப்படி எழுதி காமிக்கணும். ஓகேவா? இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சிம்ப்ளிஃபை பண்ண மாதிரி இருந்தால் மட்டும் சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதணும். இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக எழுதினா போதும். வாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்னில் 6 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம்? 6:3 எழுதுவோமா? இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? 1 3 is 3, 2 3s are 6. அப்போ என்ன எழுதலாம்? 2:1 அப்படின்னு எழுதலாமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே how many பால்ஸ்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 பால்ஸ் இருக்குது. 4 பேட்ஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதுவோம்? 8:4ன்னு எழுதுவோமா? 8:4 சிம்ப்ளிஃபை பண்ணாமா? 1 4 is 4, 2 4s are 8. அப்போ இங்கேயும் 2:1ன்னு வரும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். எத்தனை பால்ஸ் இருக்குது? 5 + 5 10 பால்ஸ் இருக்குது. 6 பேட்ஸ் இருக்குது. அப்போ ரேஷியோ எழுதுவோம் 10:6ன்னு எழுதுவோம். இதை சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா? 3 2s are 6, 5 2s are 10. ஸோ 5:3ன்னு வருமா? இதை சிம்ப்ளிஃபை பண்ணா 5:3. ஓகேவா? இந்த 12th சம் பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டடிங் இன் அ ஸ்கூல் 3:2 பேஸ்ட் ஆன் த ரேஷியோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இங்கே நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது பாருங்கள், நம்ம கணக்கை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணணும். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாய்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 3, நம்பர் ஆஃப் பாய்ஸ் 2 அந்த ரேஷியோவில் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் பாய்ஸும் கேர்ள்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியாது? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியாது. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா 3:2 ரேஷியோவில் இருக்கிறாங்க. அப்போ 3:2னா 3/2ன்னு எழுதுவோம். இதை எப்படி ஈக்குவல் பண்ணுவோம்? 400 x/400ன்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தானே. ஸோ x/400 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2x = 3 × 400ன்னு வரும். ஓகேவா? அப்போ x =/2 போகுமா? 3 × 400 /2. 1 2 2 2s are 4. அப்போ 3 × 2 6. ஆன்சர் 600ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் என்னது? 600. ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்? 3/2 = 3000 / x. அப்போ 3x வச்சுட்டு 3 2s are 6, 6000 இங்கே வச்சுப்போம். அப்போ எக்ஸு 3 டிவிஷனில் போகும்போது 1 3 3 2 3s are 6ன்னு வருமா? அப்போ எக்ஸ் என்னது? 2000. ஓகேவா? அப்போ இங்கே 2000 வரும். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸை வச்சு நம்ம இந்த எக்ஸ் ரேஷியோவை மாற்றுறோம். மேலே கேர்ள்ஸ் தான் 3, பாய்ஸ் 2. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 3:2 நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்னு சொல்லி கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 3. அப்போ எங்கே எது கேட்டிருக்காங்களோ அது மாதிரி வச்சுக்கணும் எக்ஸை. இப்போ 900 தேர்ட் ஒன் பாருங்கள். பாய்ஸ் கொடுத்துட்டாங்க, கேர்ள்ஸ் கேட்குறாங்க. அப்போ 3/2 என்ன பண்ணணும்? x/900. உங்களுக்கு இது புரியுதா? கேர்ள்ஸ் கேட்டால் x/ன்னு சொல்லி வச்சுக்கணும். பாய்ஸ் கேட்டால் by/x அந்த நம்பர் கூட பையில் எக்ஸ் வச்சுக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 3s are 27. இப்போ 2700 2x. ஓகேவா? அப்போ x = என்ன வரும்னு பாருங்கள். இதை 2ஆல் டிவிசிபிள் பண்ணணும். 1 2 is 2, 3 2s are 6, ரிமைண்டர் 1, 5 2s are 10 0. அப்போ 1350. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்பர் ஆஃப் பாய்ஸ் 800 கொடுத்துருக்காங்க. 3/2 = 3:2 தான் நம்ம 3/2ன்னு எழுதுகிறோம். 800. ஸோ x/800 கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ x/800. அப்போ 3 8 3s are
24 அப்போ 2400 2x அப்போ x மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இந்த 2 டிவிஷனில் போகும் அப்போ 1 2 is 2 2 2s are 4 அப்போ ஆன்சர் என்னது x equal to 1200 ஓகேவா புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன் 1500 கொடுத்துருக்காங்க சேம் 3/2 இப்போ என்ன பண்ணுவோம் பாய்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ 1500 divided by x ஓகேவா இப்போ 3x 1500 15 2s are 30 அப்போ 3000 அப்போ x equal to டிவிஷனில் 3 போச்சுன்னா 1 3 is 3 அப்போ 1000 x equal to என்னது 1000 அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் 1000 பாய்ஸ் புரியுது அந்த ரேஷியோ வச்சு நம்ம இங்கே இருக்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பாருங்கள் 3/2 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணுவோம் 1800 டிவைடட் பை எக்ஸ் 3x வச்சுப்போம் 18 2s are 36 1 2 is 2 8 2s are 16 so 36 3600 வரும் ஓகேவா அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு 3 போச்சுன்னா டிவிஷன் பை 3 ஆகுமா அப்போ 1 3 is 3 2 3s are 6200 அப்போ இங்கே என்ன வரும் 1200 புரிஞ்சதா தேங்க்யூ செல்லமே பை பாய் see you in next video